யார் கற்ப தெரிந்த பாடல்? என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் நீரே முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். நல்ல கைத்தட்டி தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினி. தயவாய் கரம் பிடித்து தூக்கினி. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். ஸ்தோத்தரிப்பேன் நான், ஸ்தோத்தரிப்பேன் நான், முழு மனதாய் ஸ்தோத்தரிப்பேன் நான். எண்ணில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை மறவாத ஒரு தேவன், நம்மை கைவிடாத ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உள்ளத்தினால தனது பாடல்களை உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். என்னை என்றும் கைவிடாத நேச இயேசு நீர்தானையா. என்னை என்றும் கைவிடாத நேச என் இயேசு நீர்தானையா.
மனதாய் சோத்தரிப்பேன் என் நினைவாயிருப்பவரே முழு மனதாய் சோத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் முழு மனதாய் சொத்தரிப்பேன் ஓ சொத்தரிப்பேன் ஓ சொத்தரிப்பேன் முழு மனதாய் சொத்தரிப்பேன் என்னில்லா நன்மைகள் என் வாழி செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் என்னில்லா நன்மைகள் என் வாழி செய்தீரே முழு மனதாய் சொத்தரிப்பேன் என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மேய்ப்பர் நீதானையா பின்தொடர செய்தீரே முழு மனதாய் சோத்தரிப்பேன் நன்மை கிருபை என்றும் செய்தீரே முழு மனதாய் சோத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் முழு மனதாய் சொத்தரிப்பேன் ஓ சொத்தரிப்பேன் சொத்தரிப்பேன் முழு மனதாய் சொத்தரிப்பேன் என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேன். என்ன மாதிரி பாடுங்க பார்க்கலாம். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேன். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சோத்தரிப்பேன். நல்லா கைதட்டி. என்னில்லா நன்மைகள் என் வாழ் செய்தீரே முழு மனதாய் சோத்தரிப்பேன். சொத்தரிப்பேன் நான் சொத்தரிப்பேன் நான் முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான் சொத்தரிப்பேன் நான் சொத்தரிப்பேன் நான் முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான் எல்லா நன்மைகள் முழு மனதாய் சொத்தரிப்பேன் நல்லா ஏற்றி கை தட்டுங்க. என்னில்லா நன்மைகள் என் வாழ் செய்தீரே முழு மனதாய் சோத்தரிப்பேன். முழு மனதாய். ஹல்லேலூயா. நாம் ஜீவிக்கிற இயேசு அவர் உயிர், நம்முடைய நாம் ஆராதிக்கிற இயேசு அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், அவர் உயிருள்ளவராய் இருக்கிறார். ஆமே. நாம் ஆராதிக்கும் போது எப்போதுமே ஒரு நல்ல உற்சாகத்தோடு புதுபலத்தோடு. சகோதரர்கள் வாங்க பார்க்கலாம். சந்திரன் செல்வன் இந்த முன்னாடி இருக்கிற சேரெல்லாம் நிரப்புங்க. தாஸ் பிரதர் செல்வம் இல்லை, சேரை நகட்டாதீங்க, வெளியில வாங்க. நிறைய கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்கு வாழ்க்கையில. வெளியில வந்து அந்த முன்னாடி இருக்கிற சேரை ஃபுல்லா நிரப்புங்க. முன்னாடி இருக்கிற சேரை ஃபுல்லா. தாஸ் பிரதர் இங்க வாங்க, இங்க வாங்க, உள்ள வாங்க, வாங்க பிரதர், வாங்க பிரதர், உள்ள வாங்க, நிரப்புங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிய பாடலை நம்ம பாடி கற்றுக்கொள்ள போகிறோம். ஏல் பெராசிம். நம்முடைய சர்ச்சு நேம்லே ஒரு பாட்டு வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஒரு அற்புதமான பாடல். என் தலையை உயர்த்திடும் கர்த்தர் என்னோடு இருப்பதால் பயமில்லையே. ஒரு அற்புதமான பாடல். ஏல் பெராசிம். ஏல் பெராசிம், தடைகள் உடைப்பவரே. ஏல் பெராசிம்னா ரெண்டு முக்கியமான அர்த்தம் அதற்கு உண்டு. ஒன்று டேர்னிங் பாயிண்ட்,
திருப்பு முனை, இன்னொன்று பிரேக் த்ரூ, தடைகளை உடைப்பவர். ஏல் பெராசிம்னா, யாராவது ஏல் பெராசிம்னா என்னன்னு கேட்டாங்கன்னா இதுக்கு 2 அர்த்தம் உண்டு. முதல் அர்த்தம் என்னது? டேர்னிங் பாயிண்ட். சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா என்ன? திருப்பு வாழ்க்கையில திருப்பு முனை. அப்புறம் ஏல் பெராசிம் அப்படின்னா பிரேக் த்ரூ, அப்படின்னா தடைகளை உடைப்பவர். அல்லேலூயா. ஆமா, நம்முடைய சபைக்கு தேவன் இந்த 2 கிருபைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒன்னு டேர்னிங் பாயிண்ட், இன்னொன்னு தடைகளை உடைப்பவர். ஆமென். அந்த பாடலை முதல் தடவையா கற்றுக்கொள்கிறோம், சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. தடைகள் உடைப்பவரே, தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. நான் பாடுறேன், நீங்க பாடி கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பாடுங்க. கை மட்டும் தட்டுங்க. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம். முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவே, கர்த்தரோ இறங்கி செயல்படுவே. புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி. ஏல் பிராசின் தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசின் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவே, கர்த்தரோ இறங்கி செயல்படுவே. புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி, புதிய நன்மைகள் எனக்கு அளிப்பி. ஏல் பிராசின் தடைகள் உடைப்பவரே. ஏல் பிராசின் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பலத்த சத்தத்தோட ஒரு அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அவ்வளவுதான் அந்த பாட்டு. சூப்பரா நம்ம என்ன செய்ய போறோம்? பாட போறோம். என் தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் பயம் இல்லையே. என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லை. இந்த ஏல் பிராசியம்னு வரும்போது தலைக்கு மேல கைத்தட்டி என்ன செய்யணும்? பாடி கத்தர மகிமைப்படுத்தணும். இங்கிட்டே இருக்கிறதுனால இங்கிட்டு வாட்ச் பண்ணவே முடியல. ஆமா, பிரைஸ் தி லார்ட். அதனால ஏல் பிராசியம்னு வரும்போது தலைக்கு மேல என்ன செய்யணும்? கைத்தட்டி கத்தர என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். அப்புறம் ஸ்டாண்ட்ஸா பாட போகிறோம். ஸ்டாண்ட்ஸா போடுங்க பார்க்கலாம். ஆமா, ஃபர்ஸ்ட் முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர், கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். புதிய நன்மைகள் எனக்கு அளித்தீர், புதிய நன்மைகள் எனக்கு அளித்தீர். எல்பிராசிம் தலைக்கு மேல கை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை பாடி சேர்ந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ரைட், 1 2 3 ஸ்டார்ட். தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க. நீங்க பாடுங்க பார்க்கலாம். கை தட்டுறது உங்களுக்கு சவுண்ட் கேக்குதா? தடைகள் உடைப்பவரே, எல்பிராசிம் எல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே, நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை. சாமு தலைக்கு மேல கை. எல்பிராசிம் எல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே, எல்பிராசிம் எல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே. சூப்பர். கர்த்தரை ஆராதிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. ஐயா, முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒளிந்திடுதே. கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர், கர்த்தரோ இறங்கி செயல்படுவீர். புதிய நன்மைகள் எனக்கு அளித்தீர், புதிய நன்மைகள். தலைக்கு மேல கை தட்டு. எல்பிராசிம் எல்பிராசிம் தடைகள் உடைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இரட்டிப்பை தருபவரே.
சிரசை உயர்த்தி மகிழச் செய்வீர். சிறுமைப்பட்ட நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, நித்திய மாட்சிமை எனக்கு தந்து, தலைமுறை தலைமுறை துதிக்க வைத்தீ. தலைமுறை தலைமுறை தலைக்கு மேல ஏற்பிராசிம் ஏற்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. ஏற்பிராசிம் ஏற்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே. எத்தனை பேர் இந்த காலையில விசுவாசிக்கிறீங்க? வாக்களித்தவர் என் வாக்கை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு உண்மையுள்ளவர், என் வாக்கை நிறைவேற்ற உண்மையுள்ளவர். நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். நேர்த்தியான இடங்களில் எல்லாம் சிறந்த பங்கை எனக்கு அளிப்பீர். வாக்கு பண்ணின ஒவ்வொன்றையும், வாக்கு பண்ணின ஒவ்வொன்றையும் குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவீர். ஏற்பிராசிம் ஏற்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. ஏற்பிராசிம் ஏற்பிராசிம் தடைகள் உடைப்பவரே. துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை இரட்டிப்பை தருபவரே. துன்பத்தை கண்ட உடவலவரதியாக்கரவலவனா. துன்பத்தை கண்ட நாட்களுக்கு இரட்டிப்பை தருவாரே. நல்ல கையை தட்டி தலைக்கு மேல, நீ வெக்கப்பட்ட இடத்துல, நீ தலை குனிந்த இடத்துல, நீங்க தோற்று போன இடத்துல நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்கள் தலையை கண்டிப்பாய் உயர்த்துவான், மேன்மைப்படுத்துவான். எங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு நீடாய் மகிமை வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பேரை கொடுத்த பொழுது எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவரே, எங்கள் நிலைமைகள் எல்லாம் நீ நிச்சயமாய் மாற்றுவீர். எங்கள் வாழ்க்கையின் நிலைமைகள் எல்லாம் நிச்சயமாய் மாறும். நான் விசுவாசிக்கிறேன், ஆலயத்துக்குள்ள கூடி வந்திருக்கிற உங்கள் நிலைமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிறார், மாற்றிக்கொண்டிருக்கிறார். அவர் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஒரு பெரிய அசைவை நீங்கள் காண்பீர்கள். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க. இந்த மைக்கு கொஞ்சம் சவுண்ட் வைப்பா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்கள் நிலைமையை மாற்றுவார், கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். இந்த எல்லைக்குள்ள வந்து போனதுக்கு அப்புறம், பெத்தேலை சந்தித்ததுக்கு அப்புறம், பெனியேலை சந்தித்ததற்கு அப்புறம் யாக்கோபுக்கு ஒரு உதயம் உண்டானால், யாக்கோபுக்கு ஒரு உதயம் உண்டானால், இந்த ஏல்பராசிமை சந்தித்ததற்கு அப்புறம் உங்கள் தடைகளை உடைக்கும்படிக்கு கர்த்தர் நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் எழுந்தருளுவார்னு நம்புறவங்க மட்டும் நம்புற அளவுக்கு தக்கன வாயை திறந்து அந்நிய பாஷையில நிரம்பி, ஓ ரிபாலா ரப்பாலா ரக்காபாரா பாலா தூரா பாலா பாரா, உடையட்டும் உடையட்டும். தண்ணீர் தொட்டி உடைந்து போவது போல சத்துருக்கள் அவனுக்கு முன்பதாய் உடைந்து ஓடினார்கள். துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் இரட்டிப்பை தருபவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு இரட்டிப்பான நன்மை உண்டு, 100க்கு 100 இரட்டிப்பான நன்மை உண்டு, 100க்கு 100 இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் தருவா.
என் வாழ்க்கை மறுரூபமாகும், என் குடும்பம் உயர்த்தப்படும், என் சூழ்நிலை மத்தியிலே கர்த்தர் பெரியவராய் இருப்பார். இன்று கண்ட ஈர்த்தியனை இனி நான் காண்பதில்லை. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் உன்னை பெருக பண்ணுவேன். இப்பொழுது இருப்பதை பார்க்கிலும் உனக்கு நல்ல நலத்துடன் சுகத்துடன் வாழ நான் உனக்கு நாட்களை வைத்திருக்கிறேன். இன்னும் ஆண்டுகளை உனக்கு கூட்டிக் கொடுப்பேன். நீ பயப்படுகிற காரியம் உனக்கு நேரிடுவது இல்லை. நீ நம்பின துரோகங்கள் உனக்கு பலிப்பது இல்லை. உனக்காக தேச யுத்தம் பண்ணுவார். ரகதன மகம ரகமரா ரிகமமமதுன மகனமரி ஆந்தரா சதல மௌரரி ஆந்தரோ இயேசு ராஜா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீர். ஆமாப்பா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல ஆசையே இல்ல. நீங்க போதும், வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் கருவை கர்த்தர் கண்டார். ஒரு நாள் எங்க அம்மாட்ட போய் சொன்னேன், நான் இந்த ஊழியத்துக்கே நான் வரலம்மா, இந்த ஊழியமே எனக்கு வேணாம், நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட போய் உட்காந்துருக்கும் போது எங்கள் அம்மா சொன்னாங்க, 4-5 தடவை என் வயிற்றில் பிள்ளை தங்கலை. அப்போ மாமாமாரெலாம் கூடி, எங்கள் மாமாமாரெலாம் ஊழியக்காரர்கள் இருந்தாங்க, அவங்களாம் கூடி ஜெபம் பண்ணாங்களாம், ஆண்டவரே என் பிள்ளைக்கு என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல குழந்தை, ஆண் குழந்தைய தருவீங்கன்னா அவனை நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன்னு சொல்லி தான் எங்கள் பாட்டி ஜபான்னு சொல்லி ஜபிக்கிறவனா இருப்பான்னு சொல்லி ஜபம்னு பேர் வச்சு என்னை அழைத்தார்கள். அந்த தாய் உருவாவதற்கு முன்பதாகவே என்னை பேர் சொல்லி அழைத்த தேவன் என் கருவை கர்த்தர் கண்டார். என் கருவை கர்த்தர் கண்டார். இன்றைக்கு உங்கள் முன்பதாக இருப்பதற்கு காரணம் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே பேர் சொல்லி அழைத்த ஒரு தேவன் என்னை மாத்திரமல்ல உங்களையும் அப்படி அழைத்திருக்கிறார் என்று நம்புகிறவர்கள் மட்டும் கையை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஒரு சத்தம் உயர்த்தி கையை தட்டி இயேசுவே. ஹல்லேலூயா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகன, நரம்புகள் உருவாகன, தசைகள் உருவாகன, தரிசன
கையை உயர்த்தி ஆமென். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை, ஆமாப்பா ஆமாப்பா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி என்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே, கையை உயர்த்தி அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இத்தனை ஆண்டுகள், இந்த 11 மாதம் நம்மை அழிந்து போகாமல் காத்தாரே. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மனுஷனுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குதுன்னு சொல்லி. நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், பலன் கொடுத்திருக்கிறார், நல்ல சுகம் கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு சபையாய் நாம் கூடி ஆராதிக்கும்படி தேவன் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நீர் நம்ப பண்ணின வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்ம நம்பின நம்ம ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தாரா? மறவாம நம்மளை நினைச்சாரா? எழுந்து நிற்போமா? கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு சரணத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் இந்த சரணத்தை நம்ம பாட போகிறோம். ஏல்பெராசிம்ல ஒரு சரணத்தை மாத்திரம் பாட போகிறோம். முந்தினவைகளை யோசிக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். சேர்ல உட்கார்ந்து இருக்கவங்களா எழுந்திருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைக்கெல்லாம் போனீங்கன்னா உட்கார வச்சா உங்களுக்கு சரக்கு கொடுக்குறாங்க. அரை மணி நேரம் நின்று தான் என்ன செய்யணும்? கடையில் நில்லுங்க. கர்த்தரை ஆராதிக்கும் போது பலவீனத்தின் ஆவி சில நேரம் நம்மளோட போராடும். நாம தான் அதை சபித்து நிர்மூலமாக்கி ஆண்டோடத்தில் நல்ல பரிசுத்த ஆவியானுடைய பலன் ஆவியில் நிரம்பும் பொழுது உன்னத பலன் நமக்குள்ள உண்டாகும். ஹல்லேலூயா. பரிசுத்தாவியில் நிரம்பும் போது நமக்கு என்ன கொடுக்கிறார் ஆண்டவர்? பலன் கொடுக்கிறார். ஆமாம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாதவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்காதீங்க. ஏதோ அவங்களுக்குள்ள உலகத்தார் மாதிரி ஏதோ சாமி வந்துருச்சு, அருள் வந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லை. இது பலன் பெறுகிற நேரம், இது பலன் பெறுகிற நேரம். ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல் சேர்ந்து பாட போகிறோம். என் தலையை உயர்த்திடும் கர்த்தர் என்னோடு இருக்க பயம் இல்லையே. ஏல்பெராசிம்னு வரும் பொழுது தலைக்கு மேல கை தட்டணும். சரியா? எல்லா குட்டி பிள்ளைங்க நல்லா ஆராதிக்கலாமா? தலையை உயர்த்திடும் தேவன் என்னோடு இருக்க பயம் இல்லையே. என் நிலைமையை அறிந்திடும் தேவன் என்னோடு இருக்க. நீங்க பாடுங்க பார்க்கலாம். சூப்பர். யோசிக்க வேண்டாம். நான் சொல்றேன், இந்த கன்வென்ஷனுக்கு அப்புறம் புதிய காரியம் உங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் கர்த்தர் நடத்துவாரு. விசுவாசத்தோட பாடுங்க. முந்தின காரியம் இனி இல்லையே, பழையதெல்லாம் ஒழிந்திடுதே. நம்பிக்கையோடு
கர்த்தர் ஒரு அற்புதத்தை நிச்சயமா உங்க குடும்பத்துக்கு செய்தே முடிப்பார். துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் கண்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் கண்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் கண்டிப்பை மறுபடியும் சேர்ந்து ஏல்வராசி ஏல்பிராசி நல்ல தலைக்கு மேல சகோதரர்கள் தடைகள் உழைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் கண்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் கண்டிப்பை தருபவரே. சகோதரர்கள் மட்டும் பின்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிற சகோதரர்கள் மட்டும் துன்பத்தை கண்ட சூப்பரா ஆராதிக்கிறீங்க ஐயா. துன்பத்தை கண்ட எட்டிப்பை தருபவர். சகோதரிகள் மட்டும் பாடுவோமா? பிராசிம் பிராசிம் தடைகள் உழைப்பவரே, பிராசிம் பிராசிம் தடைகள் உழைப்பவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் கண்டிப்பை. எல்லாரும் சபை முழுவதும் சேர்ந்து பாடுவோமா? ரெடியா? கண்டிப்பை தார் சபை முழுவதும் கரகரம் தலைக்கு மேல. பிராசிம் பிராசிம் தடைகள் உழைப்பவரே, பிராசிம் பிராசிம் தடைகள் உழைப்பவரே, பிராசிம் பிராசிம் தடைகள் உழைப்பவரே, ஓ ஓ பிராசிம் பிராசிம் தடைகள் உழைப்பவரே, துன்பத்தை கண்ட கழுக்கீடாய் ரெட்டிப்பை தருபவரே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கீடாய் ரெட்டிப்பை தருபவரே, ரெட்டிப்பை தருபவரே, ரெட்டிப்பை தருபவரே, ரெட்டிப்பை தருபவரே. எல்லாம் தலைக்கு மேல கையை தட்டி பரிசுத்த ஆவியானவரே ரிகலதனமனரபோ சந்தல நியாந்தடர கந்தலர வரவரபோ மல்பகபா தியாந்தரபது நமகரதா ரிகனா தியாந்தரன கதர மந்தரா. இஸ்ரோட் அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி உங்க முகத்தை பார்க்க வந்திருக்கிறோம்ப்பா, உங்க கிருபையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம்ப்பா. சேர் இல்லாதவங்களுக்கு வெளியில இருந்து சேர் எடுத்து அப்படியே அந்த லைனை ஃபில் பண்ணுங்க. சௌந்தரபாண்டி பிரதர் ஹalleluya. அந்த சேர் இல்லாதவங்களுக்கு சேர் ஃபில் பண்ணுங்க பார்க்கலாம். ஷகனதனி மஹந்தரபோ அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லி நீர் நம்ப பண்ணின. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைய. இந்த வருஷம் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமைய. ஆண்டவர் காண செய்தாரா? ஆண்டவர் கண்டடைய செய்தாரா? நம்மளை கைவிடலையில, நம்மளை வெட்கப்படுத்தலையில, தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினாரா? நமக்கு நிறைவேற்றினாரா? கண்டிப்பா நிறைவேற்றினாங்க. மட்டும் வாயை திறந்து ஒரு நல்ல சோத்திரத்தை அப்பாவுக்கு செலுத்துங்க பார்க்கலாம். கையை தட்ட முடிஞ்சிச்சுன்னா, வாயை திறக்க முடிஞ்சுன்னா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ரகதன மந்தரமனதுலரபா ஓரிமன ரகதனா ஹல்லேலூயா. இந்த மூணாவது வரிசையில இருந்து அப்படியே மெதுவா முன்னாடி லைட்டா வாங்க, லைட்டா கொஞ்சம் லைட்டா கொஞ்சம். எல்லாரும் அப்படியே கையை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நான் நம்பின ஒன்றும் உங்க மேல வச்சிருந்த விசுவாசத்துல ஒன்றும் குறைவில்லாம எனக்கு நிறைவேற்றீங்கப்பா. நீர்
நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, அப்படியே ரெண்டு கரங்களையும் உயர்த்தி ஆண்டவரோட பேசுங்களேன். எனக்கு நிறைவேற்றினதுக்கு நன்றி ஆண்டவரே. நானும் என் குடும்பமும் தப்பிப்போமா பிழைப்போமான்னு இருந்தோம். எங்களோடு பண்ணின உடன்படிக்கை ஆண்டவரே எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததற்காக நன்றி அப்பா. உணர்ந்து அந்த சரணத்தை பாடுவோமா? உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசங்காதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசங்காதவர். சேர்ந்து சொல்லுவோமா? என் தாவீதுக்கு நான் பொய் என்று சொல்லி சொன்ன. நீங்க 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 பாடுங்க பார்க்கலாம். சொல்லி பொய் சொல்லே என்று சொல்லி மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி மறவாமல். எங்களை மறக்கலப்பா, எங்களை கைவிடலப்பா. முடிப்பவரே சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் நிறைவேற்று. என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சேர்ந்து சொல்லுவோமா? நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நிறைவேற்றி முடிப்பவரையா. பலபரதலரவா சாந்தனா மந்தலக பரபரபரவா. மறவா நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே. அப்படியே கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். வாயை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஐயா. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைவேற்றி முடிப்பவரே, மறவாமல் நினைத்தவரே, என் குடும்பத்தை நினைச்சவரே, என் வீட்டை நினைச்சவரே, என் பயணங்களை நினைச்சவரே,
என் படிப்பை நினைச்சவரு, என் ஊழியத்தை நினைச்சவரு, நினைச்சுக்கிட்டே இருந்தீங்களே. அன்னால நினைச்சவரு, நோவாவை நினைச்சவரு, ஆபிரகாம நினைச்சவரு, தாவீத நினைச்சவரு, மேவி போசேத்த நினைச்சவரு, என்னையும் நினைச்சீங்கப்பா. இத்தனை பேர் லிஸ்ட்ல என்னையும் நினைச்சீங்களே. உமக்கு நன்றி 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 அப்பா. என்ன நினைச்சவரே, என்னை நினைத்தவரே, நீர் நினைவு கூறும் தெய்வம், நீர் நினைவு கூறும் தெய்வம், நீர் நினைத்தருளுகிற தெய்வம். நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவன் கூட இருக்கிறாரியா. நீ தோற்று போவதில்லை, ஜெயம் எடுப்பாய். நீ மறகாதனமா மறவாமல் நினைப்பவரே, ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. பக்கத்தில் உள்ளவங்களை கையை பிடிச்சு நிறைவேற்றி முடிப்பார். சும்மா சொல்லுங்க, நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். அறகுறையா விடமாட்டாரு, நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.